நீங்க எல்லாருமே சைனீஸ் பேம்புவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் முதலீட்டு உலகத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஊமை அது. சைனீஸ் பேம்பு ரொம்ப நாளைக்கு வளராது, அப்புறம் திடீர்னு வளர்ந்துரும் அப்படின்னு. இந்த திடீர் வளர்ச்சி எங்க இருந்து வரும்? ட்ரேடிங்ல இருந்தா வரும்? சான்ஸே கிடையாது. திடீர் வளர்ச்சி காம்பவுண்டிங்ல இருந்து வரும். காம்பவுண்டிங்க்கு ஒரு நேச்சர் இருக்குங்க. அது ஆண்டுதோறும் நடக்காது, மாதந்தோறும் நடக்காது, நாள்தோறும் நடக்காது, வாரந்தோறும் நடக்காது. காம்பவுண்டிங் எப்படி நடக்கும்னாக்கா ஓவர் அ பீரியட் நடக்கும். லெட் அஸ் சே உங்க பணம் 5 ஆண்டுகள்ல டபுள் ஆகுது, அதுதான் உங்களுடைய இலக்குன்னு வச்சுக்கோம். 5 ஆண்டுகளான கிட்டத்தட்ட 14% கொஞ்சம் மேலே கிடைக்க போகுது உங்களுக்கு. இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஸோ இந்த இலக்கை நீங்கள் அடைய நினைக்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு 14% கிடைக்குமான்னா கிடைக்காது. காம்பவுண்டிங் உங்களுக்கு அது 5வது வருடத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடும். ஸோ 4 வருஷம் சுமாரான ரிட்டர்ன் கிடைச்சிட்டு 5வது ஒரு ஆண்டில் உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் வரும். சில நேரங்கள் என்ன ஆகும்னாக்கா ஒரு வருஷம் டபுள் ஆகும், மறுபடியும் அடுத்த வருஷமும் டபுள் ஆகும். இப்போ இந்த 2 வருஷம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த 2 வருஷத்தில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு காம்பவுண்டிங் கிடைக்காது. நீங்கள் வின்னர்ஸ் எல்லாம் வித்துட்டு வேற எதையோ ஒன்று வாங்கியிருப்பீங்க. இதுதான் மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணக்கூடிய முக்கியமான தவறு. இதுக்கு இந்த ட்ரேடிங் மைண்ட் செட் தான் முக்கிய காரணம்.